வணக்கம். நான் ஆலியார்லேருந்து பைரவி ரமேஷ்குமார் பேசுகிறேன். இந்த 2, 3 நாளைக்கு முன்னாடி சில்லிக்கொம்பன் அப்படிங்கிற யானையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வாய்க்காலில் தண்ணி குடிக்க போகும்போது அது விழுந்து இது மாதிரி உயிரிழந்துச்சு. எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என் தங்கச்சி படிக்கிற ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே மேலே நிற்கும். என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்ப்பாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நாங்களே போய் பார்த்தோன்னா, அங்கே நிற்கும்போது எங்கள் ஃபேமிலியோடு நான், எங்கள் அப்பாலாம் போய் பார்ப்போம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அது எங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. நாங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்கள் இங்கே நின்று பார்த்தா அதுவும் ஜாலியாக இந்த மாதிரி மாம்பழம், பலாப்பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு அது பாட்டுக்கு போயிடும். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எப்படியோ அதே மாதிரி தான் எங்களுக்கு இப்போ இருக்குது. சின்னார்பதி ஸ்கூல்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அந்த யானையை பார்த்துட்ருக்கேன். சில்லிக்கொம்பன் அப்படிங்கிற ஒரு யானையை. அது தண்ணி குடிக்க போகும்போது தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துருச்சு. மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஸ்கூல் மலையடிவாரத்தில் இருக்கனால யானை மேலே நிற்கும். சில்லிக்கொம்பன் அப்படிங்கிற யானை. நாங்கள்லாம் யானை வர்றது தெரிஞ்சால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லோரும் கை காட்டுவோம். அது பார்ப்போம். அது தும்பிக்கை காட்டும். நாங்கள் கை காட்டினா தும்பிக்கை காட்டும். அது பலாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அது எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுத்ததில்லை. எங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.